Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியாகும் தகவல்கள் பங்குச்சந்தைகளில் அதிக ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகள் இதுவரை இல்லாத உச்சத்தில் வர்த்தகத்தை தொடங்கினாலும் சிறிய ஏற்ற இறக்கங்களுடனேயே காணப்பட்டன. வங்கி, நிதி நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகளை வாங்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் காட்டி வந்தனர். இந்த சூழலில் முற்பகல் 1:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் முதல் முறையாக 76,000 புள்ளிகளையும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 23,100 புள்ளிகளையும் கடந்து வர்த்தகமாகின. கணிசமான ஏற்றத்தில் காணப்பட்ட பங்குச்சந்தைகளில் முதலீட்டாளர்கள் லாபத்தை பதிவு செய்ததால் சிறிய இறக்கத்துடனே வர்த்தகத்தை நிறைவு செய்தனர். சென்செக்ஸ் 19 புள்ளிகள் குறைந்து 75,390 புள்ளிகளிலும், நிப்டி 24 புள்ளிகள் இறங்கி 22,932 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. இதற்கு மக்களவைத் தேர்தல் குறித்து வெளியாகும் தகவல்கள், அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று வருவது, 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் போன்றவற்றில் பங்குச்சந்தைகளில் எதிரொலித்ததே காரணமாக அமைந்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.